இவர்தான் சுனில் சர்மா. வட மாநிலத்தை சார்ந்தவர். 2025 ஆரம்பத்துல அவரோட மாத வருமானம் 60 லட்சம் ரூபாய். ஆமா, நீங்க கேட்டது சரிதான், 60 லட்சம் ரூபாய். கிட்டத்தட்ட 8 மாசம் முன்னாடி இவ்வளவு வருமானம் தர இந்த பிசினஸ் அவர் நிறுத்திட்டாரு. அப்படி என்ன பிசினஸ் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு கேக்குறீங்களா? அவர் ஒரு வெல்னஸ் கோச். உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் அட்வைஸ் கொடுக்கறது, உடல் எடை குறைக்கிறதுக்கான சப்ளிமெண்ட்ஸும் அட்வைஸும் கொடுக்கறது. அவர் முதல்ல அசோசியேட் பண்ண கம்பெனியை பத்தி நான் இங்க சொல்ல போறதில்ல, ஏன்னா அது முக்கியம் இல்ல. நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் எடுத்த அந்த முடிவு. மாதம் 60 லட்சம் ரூபாய் வருமானம் தர பிசினஸ் யாராவது நிறுத்துவாங்களா? அவர் அந்த முடிவு எடுத்ததுக்கான காரணம், என்னதான் பெரிய வருமானம் இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது. அவர் அசோசியேட் பண்ணி இருந்த கம்பெனி ஒரு இந்தியன் கம்பெனி கிடையாது. அவர் கொடுத்துக்கிட்டு இருந்த சப்ளிமெண்ட்ஸ்ல நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்கா, அது எடுத்துக்கிறவங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு பண்ணுமா, கடைசியா அவர் கொடுக்கிற பிசினஸுக்கான வருமானம் அவருக்கு கிடைக்குதா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான தேடுதல் அவருக்குள்ள இருந்தது. இந்த எல்லா கேள்விக்கும் அவருக்கு கிடைச்ச ஒரே பதில் வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். வெஸ்டீஜ் 100% ஒரு இந்தியன் கம்பெனி. பொருட்கள் எல்லாமே நேச்சுரல், கிளினிக்கலி டெஸ்டட் அண்ட் சர்டிஃபைடு ப்ராடக்ட்ஸ். இங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ், பர்சனல் கேர், ஹோம் கேர், அக்ரிகல்ச்சர், வைட் ரேஞ்சில் 400க்கும் அதிகமான பொருட்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. எந்தவித சைடு எஃபெக்டும் கொடுக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. கடைசியா அங்க கொடுக்கிற பிசினஸ் இங்க கொடுத்தா அதை விட பெரிய வருமானம் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 7 மாசம் முன்னாடி அவர் அந்த பெரிய முடிவை எடுத்தாரு. வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணாரு. ஜாயின் பண்ணி வெறும் 150 நாள்லயே வெஸ்டீஜ்ல உயர்ந்த பதவியான டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் ஆயிட்டாரு. ராஜஸ்தானின் தலைநகரமான ஜெய்ப்பூர்ல வெஸ்டீஜோட வெஸ்லிம் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்காகவே லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரே ஓபன் பண்ணியிருக்காரு. கம்பெனி மேல, ப்ராடக்ட் மேல இருக்கிற நம்பிக்கை, வெஸ்டீஜ் பிசினஸோட அருமையே. ஆயிரக்கணக்கான பேரை லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வச்சாதான் இவருக்கு இவ்வளவு பெரிய வருமானத்துக்குள்ள போக முடியும். வெஸ்டீஜ் அவருக்கு ஸ்பெஷல் பிளான் ஒன்னும் கொடுக்கலங்க. கம்பெனி உங்களுக்கும் எனக்கும் என்ன பிளான் கொடுத்திருக்காங்களோ அதே பிளான் தான் அவருக்கும். 60 லட்சம் வருமானத்தை விட்டு அவர் வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணணும்னா எவ்வளவு தூரம் யோசிச்சிருப்பாரு. வெஸ்டீஜ் அவ்வளவுக்கு நம்பகமான கம்பெனின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவை, ஆனா சந்தேகம் முடிவெடுக்க முடியல. இந்தியால ஜனத்தொகை 140 கோடிக்கு மேல. அதுல வெறும் 3 கோடி பேர் தான் வெஸ்டீஜ்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அருமையான வாய்ப்பு உங்களையும் காத்துக்கிட்டு இருக்கு. வெறும் 300 பேர் போதுங்க இங்க 1 லட்சத்துக்கு மேல வருமானம் வாங்குறதுக்கு. அதுவும் நீங்க தனியா செய்ய போறது இல்ல, ஒரு பெரிய டீமே உங்களை சப்போர்ட் பண்ணும். இன்னைக்கே வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்றதுக்கான முடிவெடுங்க. வாழ்க்கையே பெரிய அளவுல மாத்துங்க.